அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. வியாழனன்று சந்தை விடுமுறை அப்படிங்கிறனால நாளை தினம் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. அப்போது அதனுடைய ஹீரோ ஆர் ஜீரோ இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சைட்வே மார்க்கெட் தான் இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் க்ளோசிங், இண்டெக்ஸுக்கு முரண்பாடான சந்தை முடிவுற்றிருக்கு அப்படிங்கிறது தான். இது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை நிறைய பேர் வந்துட்டு ஒரு லாட்ரி டிக்கெட் எடுத்து வியாபாரம் செய்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. இதுவும் ஒரு சிறந்த வணிகம். இது பையர் ஆனாலும் சரி, செல்லர் ஆனாலும் சரி, இதற்குண்டான இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பையர் அப்படிங்கிறவங்க வாய்ப்புக்காக மிகவும் தேட வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் அதனை பயன்படுத்தும் போது இது செல்லருக்குண்டான சந்தை இல்லை, பையருக்குண்டான சந்தை அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு சந்தை இருக்கும். ஆனால் எப்போதுமே பையருக்கான வாய்ப்பாக அமையாது. அப்போ பையர் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதனை விட மிகப்பெரிய வாய்ப்பு எதுவாகவும் இருக்க முடியாது. அதுபோல் இருக்கும். செல்லர் அப்படிங்கும்போது வாய்ப்புகள் எப்போதுமே கிடைக்கும். ஏன்னா இந்த ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறதே வந்து செல்லருக்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ அவர்களுடைய பார்வையில் சந்தையை பார்க்க வேண்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஒரு கான்ட்ரவர்ஷியல் க்ளோசிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 0.20% வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இங்கே பெரிய முரண்பாடு இருக்கிறதுனால சந்தையில் ஒரு முகப்பயணம் அப்படிங்கிறது அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இல்லை. ஏன்னா ஒரு செல்லிங் ஒருத்தர் கீழே இழுக்க பார்த்தா இன்னொருத்தர் மேலே இழுப்பாங்க, ஒருத்தர் மேலே இழுக்க பார்த்தா இன்னொருத்தர் கீழே இழுப்பாங்க. அது போக டான்சிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் சந்தை வந்துட்டு ஒரு முக பயணம் இல்லாமல் ஒரு வால்டைல் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரிய அறிகுறியாக இருக்கும். இது யாரெல்லாம் குறிப்பாக பார்த்தார்களோ அவர்களுக்கு இந்த குறிப்பு மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும். சந்தை பார்த்திங்கன்னா நேற்று முடிவுற்ற விலை 16,985. இன்றைய ஆரம்பம் 17,031. கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் ஏற்றத்தில் நம்மளுக்கு ஆரம்பமானதற்கு ஆரம்பமான பின் நம்மளுக்கு 30 புள்ளிகள் தான் மேல் நோக்கி சென்றிருக்கு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் டு லோன்னு 113 115 புள்ளிகள் நம்மளுக்கு குறைந்துள்ளது. அப்போது தொடர்ச்சியாக 2 நாட்களாக இந்த லோ அப்படிங்கிறது ஒரு இம்பேக்டட் லோவாகவே நம்மளுக்கு இருந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படிங்கிறதை கொஞ்சம் பார்க்கணும். நம்மளுக்கு ஏன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இம்பேக்டடாக நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கோட லோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 16,820 ரேஞ்ச், 16,850 ரேஞ்ச் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 2 நாள் வணிகம் முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு 16,900க்கு மேலே போகலை. அதே மாதிரி 17,100க்கு மேலேயும் போகாமல் உட்பட்டு சந்தை இருக்கிறது. அதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் ஃபியூச்சருக்கு ஒன்று, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கு உண்டான ப்ரீமியமோட தாக்கம் நம்ம பார்க்கணும். லோ 16,927, இவங்க 16,913. அப்போ 13 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியம். அதே மாதிரி ஹையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருந்துள்ளது. இது ஒரு நல்லா பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ மார்க்கெட் லோ வரும்போது நம்மளுக்கு ப்ரீமியம் குறைந்துள்ளது, ஹையில் போகும்போது ப்ரீமியம் அதிகரித்துள்ளது. இதோட ஹெட்ஜிங் ஃபார்மெட் அப்படிங்கிறது ஆப்ஷன் அட்டவணையில் பார்க்கணும். இப்போது மார்க்கெட்டில் ஸ்ட்ரேடல் மற்றும் ஸ்ட்ரேங்கல் இதற்கு உட்பட்டு இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு ஸ்ட்ரேடல். சந்தையில் 17,000 கால் புட், இது வந்து ஒரு ஸ்ட்ரேடல். அப்போது இதற்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியம். இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் நம்மளுக்கு 100 ரூபா வருது. அது அவுட்டர் ஸ்ட்ரேங்கலாக உள்ளது. அப்போ இது ஒரு ஸ்ட்ரேடல், இது ஒரு ஸ்ட்ரேங்கல். அப்போ 17,100 16. அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த ரேஞ்ச் 16,900 17,100க்கு உட்பட்டு இருப்பாங்க. அதனுடைய மையப்புள்ளியாக 17,000 இருக்க போகிறது. அப்போது இவங்களோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 37 ரூபா இருக்குது. அப்போ 17,137 இருந்து சந்தை
16,863 அப்படிங்கிற எல்லாம். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சந்தை அதிகமாக இருக்க விருப்பப்படுறாங்க. ஆனால் இதை பிரேக் அவுட் ஆகும்போது தான் மார்க்கெட்டோட மொமெண்டமே மாறும். அதுவரை இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை 16,900 17,100க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் உங்களுடைய கண் பார்வையில் பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு உள்ள ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை நீங்கள் பார்க்கவே கூடாது. மிக முக்கியமாக உங்களுடைய ரேடார் பார்வையில் இருக்க வேண்டியவை 17,000 கால், 17,000 புட். இதுதான் ஆக்டிவ் செய்யப்படும். இதை மையமாக வச்சு தான் நாளைக்கு அட்டவணையில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே மாறுபாடு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தையோட தாக்கம் இதற்குள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி நிறைய இருக்கு. நம்மளுக்கு மிகைப்படுத்தின மதிப்பாக உள்ளது. மிகைப்படுத்தின மதிப்பு நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே புட் சைடு வந்து இம்ப்ளைட் வாலிட்டி கால் சைடை கம்பேர் பண்ணும்போது புட் சைடு கம்மியாக இருக்குது. அப்போது இந்த டேஸ் இது வந்து இதனுடைய காரணம் என்னென்னா ஃப்யூச்சர் அதாவது ஆப்ஷன் வந்து ஃப்யூச்சராக உள்ளது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃப்யூச்சரோட நிகழ்வுக்கு இவங்க நிகழ்வு சமமாக தரப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கம். அதனால் வந்துட்டு 17,150 புட் 17,200 புட் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிற மார்க்கெட்டோட இம்பேக்டட் ஜோனில் தான் மார்க்கெட்டை இருக்க போகிறது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் வந்து நேற்றைய முடிவுற்ற விலையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 ரூபா அதோட இம்பேக்டட் ஜோன் அப்படி இருக்காங்க. இவங்களோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அதற்கு உட்பட்டு தான் இருக்குது. நாளை தினத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரியாக்ஷனுக்கு ஸ்பாட்டோட ரியாக்ஷனுக்கு அப்படியே இவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இதனுடைய மிக மையப்புள்ளியாக இருக்க போகிறது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், 17,000 கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தா 16,950. 17,000 கால் 53 ரூபாய் இறங்கியிருக்காங்க. 17,000 புட்டும் 5 ரூபாய் இறங்கியிருக்காங்க. அப்போ இதில் எவ்வளவு தூரம் டைம் வேல்யூவை இரோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாதகமாக புட் ஆப்ஷனுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. அப்போ ஐடிஎம் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையே. 17,000 புட்டும் கூட நம்மளுக்கு ஐடிஎம் புட்டு தான், ஆனாலும் ரியாக்ட் பண்ணவில்லை. அப்போது எவ்வளவு தூரம் நீங்கள் முன்கூட்டியே எடுத்து ஹோல்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சூழ்நிலை என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு சாதகமாக அப்போ புட் ஆப்ஷன் எடுத்து சாதகமாக வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்கல. அப்போது ஆப்ஷனை பொறுத்தவரை இம்பேக்ட் எந்த இடத்துல கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு மிக முக்கியமாக வியாபாரம் பண்ணணும். அந்த இம்பேக்ட் வந்து ஹையில் ஏற்படும் போது வியாபாரம் செய்வதை விட லோ இம்பேக்ட் பேஸ்டில் வர்த்தகம் செய்ய முற்படணும். அப்போ தான் உங்களுக்கு தாக்கம் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். அதே மாதிரி ஆப்ஷன் வர்த்தகம் செய்வதால் உங்களுக்கு உண்டான ப்ரீமியம், இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 16,900 இருந்து 17,100க்குள்ளே தான் இருக்க போகிறேன்னு சொல்லியாச்சு. அப்போ 16,900 காலை எடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் 17,000 முடிஞ்சால் இவங்க 100 ரூபாய் தான் இருப்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். 17,100 போனால் தான் 200 ரூபா இருக்க போகிறாங்க. இதேவே 17,000 புட் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் 16,900 முடிஞ்சால் 100 ரூபாய் இருக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ 17,000 புட்டு மார்க்கெட் வந்து இப்போ 16,950 இருக்கிறாங்க. 16,900 முடிஞ்சால் அப்போ இன்னும் 50 பாயிண்ட் இறங்கி முடிஞ்சால் இவங்க 64 ரூபா இருக்கிறவங்க 100 ரூபா போக போகிறாங்க. அப்போ 36 ரூபா தான் ஏறப்போகிறார்கள். அப்போது இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 16,950 முடிஞ்சால் 17,000 புட் 50 ரூபாயில் தான் முடிய போகிறாங்க. அப்போ இருக்கிறதுலேருந்து 14 ரூபா இறங்கி தான் முடிய போகிறாங்க. ஸோ இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். ஒரு ஸ்ட்ரைக் எங்கெங்கே முடிஞ்சால் என்னென்ன ரேட் இருக்க போகுது, அப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 16,900க்கும் 17,000க்கும் உண்டான வித்தியாசம் 100 பாயிண்ட். அப்போது இவங்களே 16,900 கால 105 ரூபா இருக்கிறாங்க. 17,000 புட்டு 64 ரூபா இருக்காங்க. அப்போ 170 ரூபா. அப்போ 70 ரூபா ப்ரீமியத்தை ஜீரோ பண்ணுறது தான் இவங்க கான்செப்ட். ஸோ இது எப்படி நிகழப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சென்ற வாரம் கான்ட்ராக்டே வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் மூமெண்ட் பேங்க் நிஃப்டியில் கிடச்சிது. அந்த நிஃப்டியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. இந்த வாரம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 16,936 டு 17,042 அப்படிங்கிறது குறுகிய எல்லை, 16,894 டு 17,106 வைட் ரேஞ்ச். எட்ஜ் படி பார்த்தா 16,900க்கும் 17,100க்கும் உண்டானதில் பார்த்தா 16,875 டு 17,112 வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 16,863 டு 17,137 இருக்க போகிறது. இதனோட ரெசிஸ்டன்ஸ் 17,105, 17,005, 17,042, 17,112. சப்போர்ட் லெவல் 16,966, 16,936, 16,875 இருக்கும். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டியோட மொமெண்டம்க்கும் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம்க்கும் ரொம்ப மாறுபாடாக இருந்திருக்கும். கடைசி வேலையில் ஹையை பிரேக் பண்ணி ஒரு இம்பேக்ட் ஜோன் கொடுக்குற அளவுக்கு வந்தாங்க. டோட்டல் ப்ரீமியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் ரேஞ்ச் 300 புள்ளிகள். ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. ப்ரீமியத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்க அட்டவணை மிக அற்புதமாக உள்ளது. 39,500 கால் புட் ஒரு ஸ்ட்ரேடல், 39,400 கால் புட் ஒரு ஸ்ட்ரேடல், 39,600 கால் புட் ஒரு ஸ்ட்ரேடல். அப்போது 3 ஸ்ட்ரேடல் அருகாமையில் உள்ளது. இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம். அப்போது இவங்களை தாண்டி அப்போ மார்க்கெட் 39,400லிருந்து 39,600 கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா 39,500 இவங்களோட ப்ரீமியம் 300 ரூபாய் உள்ளதுனால மார்க்கெட் வந்துட்டு 39,200லிருந்து 39,800 தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு. அட்டவணை மாற்றம் என்ன ஏற்படுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஆனால் இவங்களோட வலை தாண்டி போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. இவங்களோட குறுகிய எல்லை 39,399 டு 39,725, வைட் ரேஞ்ச் 39,174 டு 39,826. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 39,699, 39,725, 39,766. சப்போர்ட் லெவல் 39,463, 39,399, 39,327 இருக்கும். நாளை தினம் நீங்கள் ஒரு 0 டு ஹீரோக்கு பேங்க் நிஃப்டினா 39,400லிருந்து 39,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்குள்ளே தான் 0 டு ஹீரோ ட்ரை பண்ணணும். நிஃப்டினா 16,900லிருந்து 17,100. மிக முக்கியமாக ட்ரை பண்ண வேண்டியது 17,000 கால் புட்டை பார்க்க வேண்டும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அதில் ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸ்டாக்ஸை வந்துட்டு எப்படி நீங்கள் வர்த்தகம் பார்க்க வேண்டுமா, ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு எந்த இடத்தில் பார்த்து என்னென்ன இன்றைக்கி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து வியாபாரம் செய்ய உண்டானது அனைத்துமே ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலில் இருக்குது. அதற்கு உங்களோட ஆதரவை தாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.